நடப்பு ஐபிஎல் சீசனோட 40வது லீக் ஆட்டத்தில் குஜராத்தும் டெல்லியும் மோதினாங்க. கடந்த முறை தங்களோட சொந்த மண்ணில் 89 ரன்ல சுருட்டி படுதோல்வியை பரிசா தந்த டெல்லி அணியை அவங்க மண்ணில் வச்சு வீழ்த்த வசமான வாய்ப்பு குஜராத்துக்கு கிடைச்சது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற மேட்ச்ல டாஸ் வென்ற குஜராத் கேப்டன் சுப்மன் கில் பவுலிங்க தேர்வு செஞ்சார். களமிறங்கினதுமே அதிரடி காட்டத் தொடங்கினாங்க டெல்லி ஓபனிங் பேட்ஸ்மேன்கள். பிருத்வி ஷா மெக்கர் கூட்டணி அடிச்சு ஆட 3 ஓவர் முடிவில் 34 ரன்களை சேர்த்தது டெல்லி. இந்த பார்ட்னர்ஷிப்பை ஒரே ஓவரில் உடைச்சாரு குஜராத் பவுலர் சந்தீப் வாரியர். 23 ரன்களை எடுத்திருந்த மெக்கர் கேட்ச் கொடுத்து வெளியேற அதே ஓவரோட 5வது பால்ல 11 ரன்களை எடுத்திருந்த பிருத்வி ஷாவும் அவுட் ஆனார். அடுத்து இறங்கின சாய் ஹோப்பையும் 5 ரன்கள்ல வெளியேற்றி அசத்தினாரு சந்தீப் வாரியர். 3 ஓவர்கள் வீசி 15 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு சந்தீப். ஆனா அடுத்து நடந்ததுதான் வேற ரகம். டெல்லி கேப்டன் ரிஷப் பந்தும் அக்ஷர் பட்டேலும் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. 9 ஓவர் வரைக்கும் பொறுமையா ஆட அடுத்து தான் அடைமழை வெளுத்து வாங்குச்சு. குஜராத் பவுலர்ஸை ஓட விட்டாங்க. 37 பந்துகள்ல அரை சதம் கடந்தாரு அக்ஷர் பட்டேல். 17வது ஓவர்ல அடுத்தடுத்து 2 சிக்ஸர் அடிச்சு 3வது சிக்ஸர் அடிக்க முயற்சி செஞ்சப்போ 66 ரன்கள்ல அவுட் ஆனாரு பட்டேல். ஆனா எதிர் சைட்ல இருந்த கேப்டன் பன் ருத்ர தாண்டவம் ஆடினார். கடைசி ஓவர்ல மட்டும் 4 சிக்ஸர் 1 பவுண்டரின்னு 30 ரன்களை விளாசினாரு ரிஷப் பந்த். இதனால 20 ஓவர்கள் முடிவுல 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 224 ரன்களை குவிச்சது டெல்லி அணி. கேப்டன் ரிஷப் பந்த் 43 பந்துகள்ல 8 சிக்ஸ் 5 4ன்னு 88 ரன்களை எடுத்தார். அடுத்து இறங்கிய குஜராத் அணிக்கு ஆரம்பமே செம ஷாக். கேப்டன் கில் 6 ரன்கள்ல அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தார். அடுத்து இறங்கின சாய் சுதர்சன் விருத்திமான் சகாவோட பார்ட்னர்ஷிப் அமைச்சார். இந்த கூட்டணி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த குஜராத் அணியோட ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிச்சு. இந்த சூழல்ல தான் 39 ரன்களை அடிச்சிருந்த சகா குல்தீப் யாதவ் போட்ட சுழல்ல சிக்கி வெளியேற அடுத்து வந்த அஸ்மதுல்லா ஒமர் ஷாய் 1 ரன்ல அவுட் ஆனார். அடுத்ததா களத்துக்கு வந்த டேவிட் மில்லர் சுதர்சனோட சேர்ந்து அதிரடி காட்டினார். அரை சதம் அடிச்சு அதுவரை நல்லா ஆடிட்டு இருந்த சாய் சுதர்சன் 65 ரன்களை எடுத்திருந்தப்போ கேட்ச் கொடுத்து வெளியேறினார். ஆனா டேவிட் மில்லரோ தன்னோட அதிரடியை நிறுத்துறதா தெரியல. 22 பாலுக்கு 55 ரன்களை எடுத்திருந்தப்போ அவரும் அவுட் ஆக அடுத்து இறங்கின ஷாருக் கான் 8 ரன்களையும் திவாட்டியா 4 ரன்களையும் வெளியேறினாங்க. இப்பதான் மேட்ச் பரபரப்பான கட்டத்தை எட்டுச்சு. 6 பாலுக்கு 19 ரன்கள் தேவைப்பட்டது. முகேஷ் குமார் போட்ட முதல் 2 பந்துல அடுத்தடுத்து பவுண்டரி விளாசினாரு ரஷீத் கான். அடுத்த பால் முகேஷ் குமார் டாட் வைக்க அதுக்கு அடுத்த பாலையும் அடிச்சாலும் ரன் ஓட மறுத்து ஸ்ட்ரைக்க தக்க வச்சுக்கிட்டாரு ரஷீத் கான். 2 பந்துகளுக்கு 11 ரன்கள் தேவைப்பட்ட சமயத்துல சிக்ஸரை பறக்க விட்டு பல்ச ஏத்தினாரு ரஷீத் கான். ஆனா கடைசி பால்ல சிங்கிள் மட்டுமே கிடைக்க 20 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 220 ரன்களை மட்டுமே எடுத்தது குஜராத் அணி. 4 ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றி பெற்றது டெல்லி அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.